கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈமு பறவைகள் 6 அடி உயரம், நல்ல 50-60 கிலோ வெயிட், 2 காலால் வேகமாக ஓடக்கூடிய பறவைகள். ஒரு தடவை ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கும் இந்த பறவைகளுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அப்போது அது ஒரு விசித்திரமான வரலாற்று புகழ்பெற்ற யுத்தம். கஷ்டப்பட்டு வளர்த்த கோதுமை வயலில் இந்த பறவைகள் ஒன்றாக, கிட்டத்தட்ட ஒரு 20,000 பறவைகள் ஒன்றாக இறங்கி சந்தோஷமாக அந்த கோதுமையை சாப்பிட்டு கொண்டிருந்தன. இந்த விவசாயிகளுக்கு, லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இராணுவத்தை அழைக்கிறாங்க. அப்போது இந்த இராணுவ வீரர்கள் மெஷின் கன் எடுத்துகிட்டு வராங்க. லூயிஸ் மெஷின் கன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த கன்னை நம்பி எப்படியாவது இந்த பறவைகளை நாம் கொன்று விடுவோம், துரத்தி விடுவோம் அப்படின்னு வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த பறவைகள் ஸ்பீடாக ஜிக்ஸாக் ரோடை போட்டு தப்பி ஓடின. என்னடா குண்டு தொலைக்கவே மாட்டேங்குதே என்று இராணுவ வீரர்கள் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சது, நம்ம ஆளுங்க குறிப்பாத்து சுட்ட குண்டுகள் எல்லாமே காற்றுல போயிருச்சு. இந்த ஈமு பறவைகள் அந்த ஃப்ளஃபி ஃபெதர்ஸை வச்சு நல்லா உப்பி தன்னை காண்பிக்கும் பொழுது இந்த குண்டுகள் வெளியில் போயிடுது. ஸோ இந்த இராணுவ வீரர்களின் கண்களில் மண்ணை தூவி விட்டு தந்திரமாக வளைந்து நெளிந்து ஓடி கோதுமையை ஜாலியாக தின்று கொண்டிருந்தன. இறுதியில் இந்த இராணுவம் அவமானத்துடன் பின்வாங்கியது. வாழ்க்கையின் மைதானத்தில் இப்படிப்பட்ட எதிர்பாராத ஈமியூக்கள் உண்டு. நம்முடைய சுயநம்பிக்கை, பெருமை, அது குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும், நம்ம பிளான்ஸ் எல்லாம் தூள் தூளாகி போனாலும், இங்கே வந்த இராணுவம் மாதிரி தேவையில்லாமல் சண்டை போட்டு அவமானப்படுகிறதை விட்டுட்டு கஷ்டங்கள் கைமீறி போகும் பொழுது அமைதியாக ஓரமாக உட்கார்ந்து நம்ம வலையை நாம் செப்பனிடுவோம். மெண்டிங் த நெட்ஸ், தகப்பனுடன் தனியாக உட்கார்ந்து சரி செய்வதே நல்லது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போதும் கூட நம் வாழ்க்கை இப்படி தானே இருக்கிறது. நிறைய கஷ்டப்படுறோம் சந்தோஷமான காலங்களுக்காக, இந்த நேரங்களுக்காக. இந்த ஃபார்மர்ஸ், விவசாயிகள்லாம் அந்த கோதுமை வயலை அதை பண்படுத்தி அதில் அந்த நாற்று நட்டு அந்த விளைச்சலைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அது எதிர்பாராமல் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பம். அந்த அவர்களுடைய பிளான்ஸ் எல்லாம் நாசமாகி விட்டது இல்லையா? இப்போது இந்த காலத்தில் கூட பார்க்கும்பொழுது இந்த ஹசில் கல்ச்சர் அப்படின்றாங்க. அதாவது தீவிரமாக உழைப்பது, இன்னும் அதிகமான கவலை, கம்பேரிசன், பதஷ்டம், ஆங்ஸைட்டி, இப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் வைத்து கொண்டு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது, எந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ண முடியாது என்று தான் இந்த கிரேட் ஈமு வார் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. கலிலேயாவின் அமைதியான தூசி படர்ந்த கடற்கரை. யோவானும் யாக்கோபும் கடலுக்கு செல்வதற்கு முன்பு தங்கள் சொந்த வலையை தகப்பனுடன் தனியாக உட்கார்ந்து சரி செய்தார்கள். மத்தேயு 4:21 பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த வலை சின்ன பின்னமாக போயிருந்திருக்கிறது. பெரிய கடும் புயலிலோ இல்லை அதிக மீன்கள் பிடித்ததினாலோ அந்த வலை முழுவதுமாக கிழிந்து போயிருக்கிறது. அப்போது அதனுடைய நூல்களை, ஒவ்வொரு நூலோடும் இன்னொரு நூலை கோர்த்து அந்த ட்வைன் நூலில் அந்த ஃபிஷர்ஸ் நாட், அந்த ஷீட் பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டை போட்டு அந்த வலையை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி கடலுக்குள்ளே மீன் பிடிக்க அதை எடுத்து செல்வார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த வலையை சீர்படுத்துகிறதும், அந்த தேவையில்லாத அந்த அழுக்குகளை எல்லாம் அதிலிருந்து விலக்கி போடுவதும், அந்த உடைந்து போன அந்த இணைப்புகளை எல்லாம் சரி செய்வதுமே அந்த மீனவனுடைய அன்றாட வேலையாக இருக்கிறது. இப்போ இயேசு அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் சும்மா இருக்கவில்லை. அந்த நூல் கோர்க்கும் பொழுது அது கடினமான வேலையாக, கைகளிலே ரத்தம் வந்திருக்கலாம். அந்த இடத்திலே அவர்கள் அதிக பிரயாசைப்பட்டு அந்த வேலையை செய்து இருந்தார்கள். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் அவர்களை அழைத்த பொழுது அந்த கிழிந்த நெட்டை எப்படி அவர்கள் அதை ஒவ்வொரு நூலாக கோர்த்து அவர்கள் சரி செய்கிறார்களோ அதை ஆண்டவர் பார்த்து அவர்களை கிழிந்து போன ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்த்து பின்னுவதற்கு அவர்களை அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை மறுபடியுமாக ரீட்ரெயின் செய்தார். அவர்களையே சீரமைத்தார். இந்த மீனவர்களையே சீஷர்களாக சீரமைத்தார். அந்த சீஷர்கள் கிழிந்து போன ஆத்துமாக்களை சீரமைக்க ட்ரைனிங் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அந்த கிழிந்து போன அந்த சமூகத்தை அன்போடு பழுது பார்த்து வழி நடத்துவதே டார்கெட். அப்போ ஃப்ராக்சரான கேரக்டர்ஸை ரிப்பேர் செய்து தேவ கிருபைக்கு ஆயத்தப்படுத்துவது, உடைந்த எலும்புகளை மறுபடியும் சீர் செய்வதற்கும் இதே வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ பார்க்கும் பொழுது நம்முடைய சீர் அழிந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே அவருடைய சத்தியத்துக்குள்ளாக அவை சீரமைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தெய்வீக சத்தியத்தை கொண்டு அந்த சிதைவுகளை சரி செய்து சீரமைக்க வேண்டும். இந்த சீரமைத்தல் டிக்கூன் அப்படின்னு எபிரேய மொழியில் சொல்லுவாங்க. ரெஸ்டோரிங் வித் த டிவைன் ட்ரூத். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. வாட்ச் அவுட் ஃபார் பீப்புள் who try to dazzle you with big words and intellectualism. அல்லேலூயா. அப்போது சூப்பர்ஸ்டிஷனில் போகாமல் இந்த வேர்ல்டு கண்டிஷன்ஸ் பற்றியெல்லாம் அதிகமாக பேசாமல் ஆண்டவரோடு சத்தியத்திலே நாம் அதிகமாக நிலைத்திருக்க, கர்த்தருடன் உறவிலே நிலைத்திருக்க நாம் அதற்குரிய முயற்சிகளை நம்ம அந்த உடைந்து போன அந்த உறவை, இணைப்பை நாம் மறுபடியும் சீரமைக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உலகத்திலே நாம் பார்க்கிற நமக்கு காண்பிக்கப்படும் எல்லா பிம்பங்களும் புகை மாதிரி. அல்லேலூயா. ஹெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவல் அப்படின்னா மாயை. பிரசங்கியில் வருகிறது இல்லையா, மாயை, மீனிங் வேனிட்டி. அல்லேலூயா. அப்போது இந்த உலகத்தில் காண்பிக்கப்படும் பிம்பங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது பார்ப்பதற்கு. ஆனால் நம்ம போய் அதை பிடித்து கொள்ளலாம் அப்படி என்று முயன்றால் கையில் ஒன்றுமே கிடைக்காது. அப்போது நாம் விரும்பினதை தான் தேடுகிறோம் என்று நம்புகிறோம். ஆனால் அல்காரிதம்ஸ் நம்ம விரும்பாவிட்டாலும் தொடர்ச்சியாக இந்த வீணான செய்திகள், மாயையான செய்திகளை, வம்பு செய்திகளை நமக்கு காண்பித்து நமது கவனத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து கொண்டே இருக்கின்றன. இதை பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு வருகிற நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத கவன சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மை முடக்கி போடுகிறது. கடைசியாக இதனால் தீவிரமான மன உளைச்சல் ஏற்படுகிறது. சொந்தமாக சிந்திக்க முடியாமல் போகிறோம். அல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி இதில் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வைரல் வீடியோக்கள், கோபத்தை தூண்டும் வீடியோஸு, பாலியல் ரீதியான வீடியோக்கள் எல்லாம் விட்டு விலக வேண்டும். அப்பொழுது தான் சத்தியத்திற்குள் நம்மையே மீட்க முடியும். ஸ்பிரிச்சுவல் ரிடம்ஷன். அப்போது தேவையில்லாத இந்த பகுதிகளை நாம் அப்புறப்படுத்திவிட்டு தேவனோடு நமக்கு உடைந்து போன அந்த உறவை நம்ம சரி செய்வதே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நம்மை உட்படுத்தி கொள்வதே, நம்மை பலப்படுத்தி கொள்வதே நம்மை பழுது பார்த்து கொள்ளும் ஒரு வேலையாக இங்கே பார்க்குறோம். மெண்டிங் த நெட். முதலில் நம்முடைய நெட்டை தான் நம்ம சரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த கிரேட் ஈமு வாரில் பார்த்திங்கன்னா, அந்த ஈமு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் அல்லது எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த இராணுவ வீரர்கள் மெஷின் கன்னை கொண்டு வந்து அவமானப்பட்டதை போல் இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்ம அதை விட்டு தகப்பனுடன் தனியாக அமர்ந்து நம்முடைய வலையை நாம் சரி செய்து கொள்வோம், செப்பனிடுவோம்.
ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் விசேஷித்த விதமாக அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை வழி நடத்தியதற்காக கோடான கோடி நன்றிகள். ஆண்டவரே, நாங்கள் அப்பா இந்த நேரத்திலே ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக பழுது பார்த்து கொள்ள எங்களுக்கு நீர் தேவ இரக்கத்தை நீர் காண்பிக்க இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். அல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் அந்த டிக்கூன் என்றபடியாக சீரமைக்கப்பட தேவரீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் காயப்பட்டிருந்தால் ஆண்டவரே கர்த்தாவே, அந்த காயங்களை நீர் கட்டி அவர்களை மீட்டு கொள்ள இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உடைந்து போன உள்ளங்களை ஆண்டவரே, பலவீனத்திலும் பாவத்திலும் உடைந்து போன ஒவ்வொருவரே ஆண்டவரே நீர் கைவிட்டு ஓடிவிடாத தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர், இந்த நாளிலே நீர் காயங்களை கட்டி சீராக்குகிறவர் என்று விசேஷித்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து ஆண்டவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிக்க அன்பின் ஆண்டவர் எங்கள் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவரின் உதவியோடு வேண்டுகிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.